கேட்டோம். கானகத்தில் பாட்டு பாடும் சாமிக்கு அரையா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அரையா. சாமிக்கு அரையா எந்த ஊரையா என்ன பேரையா? இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்ன வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். நாராயணா. அவனாடா நீ கட்டியிருக்கிற இந்த கையிலைக்கும் இந்த சட்டைக்கும் நீ அப்படித்தான் வந்திருக்க. இங்க கொடுக்குற சம்பளத்துக்கும் டேய் நீ போடாமல ஏதோ எப்படி இருக்கோ இல்லையோ இருக்கோ இல்லையோ அதை மதிச்சாகணும். ஆமா புரியுதா? சரி. யார் நீ? நான் கொடுத்த டைலர் தச்சு கொடுக்குறேன். யார் நீங்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. நான் யாருன்னு சொல்லுங்க அவசியமே இங்க கிடையாது. இங்க கிடையாதுன்னா அப்புறம் எங்க எதுக்காக அப்ப வந்தீங்க? நீங்க இங்க என்ன இதுக்கு வந்தீங்க? என்ன இதுக்கு வந்தீங்க? உங்களை கொண்டு போய் சேர்க்கறத வந்திருக்கு. எங்களை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நீங்க எங்க கொண்டு வைக்கணுமோ அங்க கொண்டு வைக்கத்த நான் வந்திருக்கேன். என்னைய வைக்கிறதுக்கு எங்கேயுமே ஆள் கிடையாது. அப்படி என்ன பெரிய ஆளு? ஆமா நீங்க என்ன பெரிய ஆளோ? நான் பெரிய ஆளு தானையா? என்ன கைய முறுக்குது அவ்வளவு பெரிய ஆளு? 14 உலகமும் போய் வரக்கூடியவன் நான். புவியில் அவதரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வி எது? நீ யார் நான் யார் என்று. தன்னை அறிந்தவன் தன்னை உணர்ந்தவன் தான் மனிதன். தான் என்ன நிலையில் இருக்கின்றோம் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றது அறிந்து அதற்கு தகுந்தவாறு ஒரு மனிதன் செயல்படுகின்றவன் தான் நல்லதொரு மனிதன். தான் என்ன நிலையில் இருக்கின்றதே இல்லாம அதுவே தெரியாம அளவுக்கு மீறி அனைத்து விஷயத்தில் ஈடுபட்டு போட்டு அப்புறம் வேதனைப்பட்டு குத்துதே குடைதுன்னு கிடக்கக்கூடிய ஆட்கள் பூலோகத்தில் நிறைய பேர் உண்டு. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன யாருன்னு கேட்கிறியே, என்னை பார்த்தாலே தெரியும் எல்லோருக்குமே இவர் இன்னார்தான் என்று. உனக்கு தெரியல? உங்களுக்கு எல்லாரும் பார்த்தோன்னே உங்களை யாருன்னு தெரியும். ஆமா அப்படி நீங்க சொல்றீங்க. உடனே எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள் இவர் இன்னார்தான் என்று. இப்ப நீ என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப நான் யாருங்கிற விஷயம் உனக்கு தெரியல. ஐயா எனக்கு தெரியல. நல்லா பாரு. தெரியலையா? நல்லா பார்த்துட்டேன். தெரியலையா? தெரியல. மடப்பல மதுரையில் அரவிந்தில் போய் பாரு. கண்ணை போய் பரிசோதனை பண்ணி பாரு. இப்படி நேரம் நின்றுக்கிட்டு தெரியலன்ட்டே இருக்க. ஆளு தெரியுது, அப்புறம் யாருன்னு தெரியலன்னு. யாருங்கிற விவரம் தெரியலையா? விவரம் தெரியாம எப்படி கானகத்தில் பாட்டு பாடு சாமி யாருன்னு பாடுன? அப்புறம் நீங்க எப்படி வந்தீங்க? கானகத்தில் பாட்டு பாடு சாமி யாருன்னு கேட்டது யாரு? நீதானே கேட்ட? சரி. எதுல கேட்ட? வாயில கேட்டேன். கேட்கக்கூடிய உறுப்பு எது? காது. இப்ப வாயில கேட்டேங்கிற. ஓ அப்படியா? சரி ஐயா, எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? அப்புறம் நான் ஏதாவது பேசுனேன்னா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது. என்ன இன்னைக்கு வள்ளிக்கும் நாரதருக்கும் தான் பெரிய பிரச்சனை. நீங்கள் இன்னைக்கு நான் விட மாட்டேன். இப்போ கேட்கக்கூடிய என்ன சொன்னீங்க? இப்போ கேட்கக்கூடிய உறுப்பு எதுன்னு. கேட்கக்கூடியது காது. இப்போ நீ எதில் கேட்ட? நான் வாயில. அப்போ காதில் கேட்கல? இல்லை. காது கேட்கலையா? காது எனக்கு கேட்கும்.
அப்புறம் கேட்கலங்கிற இப்ப இல்லங்கிற. நான் ஒன்று சொல்றேன். வாயில சொல்ல முடியுமா கேட்க முடியுமா? இங்க இருங்க. நான் கேட்டேலி பதில சொல்லு தம்பி. கேட்க முடியுமா சொல்ல முடியுமா? காதுல வந்து கேட்கத்தான் முடியும். வாயில வந்து டேய் பேசத்தான் முடியும். மடப்பல. இப்ப நீ வாயில சொன்னியா இல்ல கேட்டியா? நீங்க சொன்னீங்கன்னா சரி. டேய் நீங்க சொன்னீங்கன்னா சரி. இங்க பாரு வாயில வசம் வச்சு தேப்பி அப்புறம் நான். ஏற்கனவே தேய்ச்சிட்டாங்க. தெரியல நான் யார் என்று. ஐயா நீங்க யாரு முதல்ல? ஈரேழு 14 உலகம் சென்று வரக்கூடியவன் ஆர்திர மகாமுனிவன். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கணிபிரியா கந்தா, கலக பிரியா நாரதா. யுகம் கலியுகம். இது யுகம் தான் இருக்கட்டும். நாரதர் நீங்க நாரதன் மேலோகத்துல வரீங்க. ஆமா. இப்ப நான் என்ன கேட்டாலும் சொல்லுவீங்க. கேளுங்க. எது வேணாலும் பேசுவீங்களா? எது வேணாலும் தொட்டு பேசறத வந்திருக்கேன். எப்படி வேணாலும் பேசுவீங்க. அப்படி கிடையாது. எந்த இடத்துல எதை பேசணும்னு கணக்கு இருக்கு. ஒரு வரைமுறை இருக்கா இல்லையா? இதுக்காண்டி எல்லா இடத்துல எல்லாத்தையும் பேச முடியாது. இது சபை. இந்த இடத்துல எதை பேசணுமோ அதை பேச முடியும். அப்படியெல்லாம் கிடையாது. எதை பேசணுமோ அதை பேசணுங்கிறது நீங்க சொன்னதெல்லாம் சரி சரி இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா ஒரு இப்ப போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாந்தி பிரதிவாதி. வாந்தி இல்ல வாதி பிரதிவாதி. வாந்தி எடுத்த நினைப்புல இருக்காத. பின்னாடி உட்கார முடியல. சொல்லு. வாந்தி இல்லையா, வாதி பிரதிவாதி. என்ன அதனால 2 பேருக்கு போட்டின்னு வந்துருச்சுன்னா நான் இப்ப செய்யணும்னா அதை நீங்களும் செய்யணும். நீ செய்யறத நான் செய்யணும்னு அவசியமா இருந்திருக்கு. இது என்ன வழக்கம்? அது நீ செய்யறது போய் நான் செஞ்சா நல்லாவா இருக்கேன்? மடப்பல ஏப்பா துறை. இப்ப நான் செய்யறத போய் அவ செய்ய சொன்னேன். சொல்வதை பேசுவதை அப்படி சொல்லு. அப்படி என்ன சொல்ற விஷயத்தை பேசக்கூடிய விதங்களை அந்த மாதிரி விஷயங்களை பேச. சரி விடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கோ. இப்போ நான் பேசக்கூடியதை நீங்களும் பேசணும். அதுவும் வேகமா பேசணும். வேகமா. ஏன்னா சாதாரண ஆள் இல்லை. நீங்க இன்னைக்கு வந்திருக்க ஆளு. என்ன என்ன இன்னைக்கு வந்திருக்க ஆளு வேகமா பேசக்கூடிய ஆளு. இப்ப பாருங்க பேசுவாரு. காட்டுல தீ வைத்தால் காட்டு தீ. என்ன இவ்வளவு மெதுவா நறுக்கு அப்படி வாங்க. காட்டுல தீ வைத்தால் காட்டு தீ, வீட்டுல தீ வைத்தால் வீட்டு தீ, மரத்துல தீ வைத்தால் மரத்தீ, புல்லுல தீ வைத்தால் சொல்லுங்க. அடப்பளே புல்லுல புறா தீ வைப்ப. இது மத்தியாது. என்ன அப்படி கிடையாது. அதையும் விட்டுருங்க. சரி இன்னொன்னு கேக்குறேன். உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மா. நல்லா இருக்காப்லையா? நல்லா இருக்காரியா? கையுடியா? ஏன்னா புவியில் அவதரிக்கப்பட்ட ஒரு மனிதன் எங்க அப்பாவை பார்த்து எங்க அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு நல்லா விசாரித்த ஒரே மனிதன் நீ தான் இருக்க முடியும். ஆமா. யாரும் அப்படி விசாரிச்சது கிடையாது. எங்க அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு. ஏன்னா எங்க அப்பா எனக்கு தெரியும். எங்க அப்பாவை உலகம் எங்கும் தெரியும். உனக்கு மட்டுமா தெரியுது? 14 உலகத்திற்கு எங்க அப்பா யாருன்னு தெரியும். நீங்க அவர் எப்பேற்பட்டவர் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் மனிதனாக இருந்துட்டால் உங்களுக்கு அது தெரியாம இருக்காது. ஆமா தெரியும் தெரியும். எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். தெரியும்னு சொன்னா சரி ஏத்துக்கிட்டேன். ஆனா பார்த்துருக்கேங்கிற பாத்தியா? எங்கேயாவது வரைபடங்கள் ஓவியங்களை பார்த்துருக்கேன். இல்ல கிடையவே கிடையாது. வரும்போது பார்த்தேன். நானும் அப்பாவும் இப்படி. ஏய் என்ன இப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல நானும் உங்க அப்பாவும் இப்படி. ஐயோ நானும் உங்க அப்பாவும் இப்படி. இப்படின்னா எப்படி? அது என்னையா அது வழக்கம்? ஏய் நானும் உங்க அப்பாவும் இப்படி. புரியலையே. தெரியாதா? நான் பார்த்துருக்கேன்ல. இல்ல எங்க அப்பா நம்ம நேர்ல பார்த்தது மாதிரி சொல்றீங்க. நேர்ல தான் பார்த்தேன். ஏய் எங்க அப்பா பாபா? ஆமா. ஏய் எங்க அப்பா அப்படி இல்ல. இப்ப வரும்போது பார்த்தயா? சும்மா பேசிக்கிட்டு இருக்க. சும்மா நீங்க சொல்ல கூடாது. எங்க அப்பாவை பார்க்கணும் அப்படினா என்ன போல முனிவனா இருந்துட்டாலும் சரி ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருக்க வேண்டும். தவம் இருந்தா தான் எங்க அப்பாவை பார்க்க முடியும். என்னமோ வீட்டு பக்கத்து வீட்டுக்காரால வந்து பார்த்தது மாதிரி அங்க பார்த்து இங்க வந்து சொல்லிட்டு இருக்க. ஐயோ நான் பார்த்தேன் சத்தியமா பார்த்தேன். சத்தியமா பார்த்தேன். இப்படி சொல்லியா வேற எதுக்கு பார்த்த மாதிரி இருக்கு? டேய் விழுந்து கும்பிடுறேன். அதுவே வந்தவனே செஞ்சிருக்கணும்ல. நீ நாரதர் வந்துட்டேன்னு சொன்ன உடனே அப்படி என்ன பண்ணிருக்கணும்? விழுந்து ஓம்பல் பண்ணிருக்க வேண்டும். விழுந்து ஓம்பலுமா? டேய் மடப்பளை விழுந்து விருந்து ஓம்பல் சரி விருந்து படைத்திருக்க வேண்டும். இருக்கட்டும். உங்க அப்பா நான் பார்த்திருக்கேன். எங்க தெரியுமா? உங்க அப்பா பார்த்திருக்கேன். எங்கயா பார்த்த படிக்க அப்பாவை? நான் சொன்னா அசிங்கமாயி போயிடும். இல்ல நீ சொல்லு. எங்க அப்பாவை யாரும் பார்க்க முடியாது. நீ மட்டும் பார்த்தேன் அப்படினா நீ சொல்லு. நீ இல்ல வேணாம் விடுங்க. இல்ல நீ சொல்லு. இல்ல வேணாம் பார்த்தேன்னு சொல்லு. எங்கயா பார்த்த சொல்லியா? அத பார்த்துட்டேன்னு சொல்றேன்ல. எங்க பார்த்துட்ட? அப்புறம் நான் சொல்லி புடுவேன். சொல்லு. ஒரே வார்த்தை தான்.
எத்தனை வார்த்தையில ஒரே வார்த்தை கூட சொல்லு நீ சொல்லிவிட்டா சொல்லு. எங்க அப்பாவை எங்க பார்த்தன்னு நீ எந்த அப்பனை பார்த்து நான் சொல்றேன். நான் சொல்லவா? சொல்லு. சொல்லவா? சொல்லுடா வெட்டி போல. நம்ம பரமக்குடி ஒயின் ஷாப்ல கட்டி காஞ்சிருவான். ஒகற கட்ட மடப்பல. ம் எங்க அப்பா அப்படிப்பட்ட ஆள் கிடையாதியா. ம் புரியுதுங்களா? எங்க அப்பாலாம் அவளை சர்வசாதாரணமா பார்த்துட முடியாது. ம் நீ பார்த்தது பரமனா இருக்கு. நான் சொல்றது பிரம்மா. சரி. தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர் சிருஷ்டிகர்த்தா, படைப்பு தொழிலுக்கு அதிபதியாகப்பட்டவன், இந்த பிரம்மனாகப்பட்டவன். மண்ணை படைத்தது எங்க அப்பா. பொன்னை படைத்தது எங்க அப்பா. உங்களை படைத்தது எங்க அப்பா. என்னை படைத்தது உன்னைய திரும்ப சொல்லுங்க மச்சான். பழக்க தோசம் போக மாட்டேங்குது. நான் முன்னாடி திரும்ப சொன்னா பின்னாடி திரும்ப குனிஞ்சு வர காட்டிக்கிட்டு இருக்கேன் வெக்கம் இல்லாம. நீ அவனே தானா? உன்னை படைச்சது எங்க அப்பா. அப்படியா? ஆமா. எப்படி சொல்றீங்க? ஊர் அறிய செய்யறது உங்க அப்பா. யாருக்கும் தெரியாம செய்யறது எங்க அப்பா. களவாணி பையன், கலைவானோட புருஷன். ஆமா. எப்படி செய்யறாரு? நல்லா செய்யறாரு. எப்படி இப்ப ஊர் அறிய உங்க அப்பா என்ன செஞ்சாரு? ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்து உங்க சொந்தக்காரங்களை வரவழைத்து பெரிய விருந்து படைத்து உங்க அப்பா உங்க அம்மாவை திருமணம் முடித்தாரு. இதுதான் ஊரறிய உங்க அப்பா செஞ்சது. யாருக்குமே தெரியாம எங்க அப்பா செய்யறாரு அப்படின்னு இந்த உலகத்துல அக்னி சூரியன் என்று சொல்லக்கூடிய தண்டம், ஆன்மா ஜீவன் என்று சொல்றது பிண்டம். இந்த அண்டத்தை பிடிச்சு பிண்டத்தில் பட்டதுல பரமகண்டத்துல இப்படி ஒரு மனிதனாக நீ பிறந்திருக்க. புரியுதா புரியலையா? புரியுது புரியுது. சரிங்க சாமி. புரிஞ்சா புரியலையா? புரியல. புரியலையா? எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. புரிய முடியுமா சொல்லணும்னா, இப்ப இந்த பூமி இருக்கு. ஐயோ பாவம். இந்த பூமியில ஒரு நிலம் கிடக்கு. அந்த நிலந்தே உங்க அம்மா. எங்க அம்மா. எடுத்துக்காட்டுக்கு எங்க எதை எடுத்துக்காட்டுனா? எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனையா, சரி. ஒரு நிலம் கிடக்கு, அதுதான் உங்க அம்மா. அந்த நிலத்தை போய் உங்க அப்பா வாங்க போறாரு. வாங்க போறாருன்னா என்ன? உங்க அம்மாவை கல்யாணம் பண்ண போறாரு. ஓ சரி. அவர் வாங்க போற நேரத்துல உங்க அம்மா விட்டு நிலம் செட்டியும் செத்தையுமா சீமக்கருவ மண்டி போய் கிடக்கு. எடுக்காம இருந்திருப்பாங்க. ஒரு விவசாயி இல்ல சொல்றேன், ஒரு நிலத்தை ஒருத்தர் வாங்குறாருன்னா, ஆமா சாமி, அது சில நிலங்கள் ஆரம்பத்துல சுத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. இருக்கதானே செய்யும். விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக சில பேர் சுத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா. சில பேர் சும்மா ராமநாதபுரம் மாவட்டம் மாதிரி சீமக்கருவையா அப்படியே கிடக்கு. அதை போய் அப்ப இதுல இருந்து அது வரைக்கும் என் தோட்டம் வாங்கிக்க அப்படி சொல்லுவாங்க. வாங்கின ஆளுதான் அப்புறம் சுத்தப்படுத்துவேன். நம்ம செய்யலாம் சொன்னாங்க. அதே மாதிரி உங்க அம்மா விட்டு நிலம் அப்படி தரிசு நிலமா கிடந்தது. அப்படியா? உங்க அப்பாவே இல்ல. ஓ அப்படியா? அம்மனத்தை கண்டா உங்க நீ அதவே பார்த்துக்கிட்டே திரி. உங்க அப்பா போய் உங்க அம்மா விட்டு நிலத்தை சுத்தப்படுத்துறாரு. எப்படி சுத்தப்படுத்துறாரு? சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு எதுக்கு சுத்தப்படுத்துறாரு? எதுக்கு? விவசாயம் பண்ணத்தேன். ஒரு விவசாய நிலத்தை வாங்கி சுத்தப்படுத்துறேன்னா அதுல விவசாயம் பண்ணணுங்கிறக்காண்டி. அப்படி சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? உங்க அப்பா கலப்பைய போட்டு உழுகுறாரு. எதுல? இதுல எங்க அம்மா விட்டு நிலத்துல. நல்லா சொல்லுத. அதுல விதை உண்டுனது யாரு தெரியுமா? யாரு? எங்க அப்பா. உங்க அப்பா. உழுதது உங்க அப்பா. விதை உண்டுனது எங்க அப்பா. அந்த விதை முளைக்கவன் என்பதற்காக தண்ணி பாய்ச்சினது உங்க அப்பா. உங்க அப்பா பாய்ச்சின தண்ணியில எங்க அப்பையும் போட்ட விதையா முளைச்சு நீ வந்து இப்படி உசுர போட்டு வாங்கிட்டு இருக்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன பாருங்களேன். என்ன? உங்க அப்பனுக்கு ஒரு வேலை, எங்க அப்பனுக்கு 3 வேலை. ஆமா. என்ன வேலை? அங்க போய் சுத்தப்படுத்தணும், போட்டுக்கிட்டு உழுவணும். ஒவ்வொரு தடவை விவசாயம் செய்கின்ற பொழுது சுத்தப்படுத்தத்தான் வேணும். உங்க அப்பா வந்து நேசா இதை மட்டும் போட்டு விதை ஊன்றது. உங்க அப்பா அவர் ஊன்ற விதையில தான் நீ அப்படி முளைச்சு வந்து நின்றுகிட்டு இருக்க. சரி சரி, நீங்க சொன்னீங்கன்னா சரி. இங்க பாரு என்ன சாமி, மறுபடியும் பேசிக்கிட்டு இருந்த நல்லா இல்ல சொல்லிவிட்டேன். என்ன சாமி சொன்னான்னு சொல்லு. சொன்னீங்க நான் சொல்ல வேற மாதிரி இருக்கிற மடப்பல. நான் என்ன சொன்னேன்? போங்க மச்சான். இல்ல போங்க சாமி, இருக்கட்டும். இங்க வந்திருக்கீல்ல, இப்ப என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன்? ஆமா. எதுக்கு வந்து நிக்கிற? இங்க வந்து காவல் பார்க்க வந்திருக்கோம். இது வேற பண்ணுவியா நீ? இல்ல காவல். அதே காவல் பண்ணுவியான்னு கேட்டேன். நீங்க ஏற்கனவே கால்ட்ட அப்படியே கேப்பீங்களே, தெரியுமே. சரி, இந்த மாதிரி காவல்னா யார் யார் வந்திருக்கீங்க? உங்க அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன? நீங்க எத்தனை பேர் மொத்தம்? நாங்க வந்து ஒரு 726 பேரு. நான் ஊரோடவா? இல்ல ஆஸ்பத்திரியில அப்படி கிடையாது. நான் வந்து வீரத்தேவன். எங்க அப்பா பேர் நம்பி தலைவன், எங்க அம்மா பேர் நங்கை மங்கனி. நம்பி வேடூல நம்பி அவரோட மகனாயா? எப்பேர் மனுஷனுக்கு எப்படி வந்து புள்ள வந்திருக்கேன் பாரு. மடத்த நம்ம ஆம்பளைய பெக்க சொன்னா வேற மாதிரி பத்தி விட்டுருக்க. நீயே ஒரு மாதிரி இருக்க போது அப்புறம் எதுக்கு பொம்பளை பிள்ளை தேடி போறதால? யாரையா சொன்னது? யார் சொன்னது? அண்ணன் தம்பி எத்தனை வர நீங்க? அண்ணா தம்பி. அண்ணன் இல்ல அண்ணன் அது வேற செய்வியா நீ? அண்ணன் தம்பி 7 பேர். 7 பேர் நீ ஒரு ஆள் இருக்க மிச்சம் 6 பேருங்க. 6 பேர் இருக்காங்க. எங்க இருக்காங்க? அவங்க வேலையில இருக்காங்க. அப்படியா? ஆமா. ஆக இந்த இடத்துல ஆலோலம் சென்றிருக்கானு கேட்டதே.
ஏன்னா வாயில இருந்தே வச்சுக்கிட்டு இருக்க நான் வேணா வேற தாரி வச்சுக்கிறியா ஆளோட சோ கெட்டது என் தங்கச்சி வள்ளி ஆள் புள்ளி ஏரியா பத்தே அண்ணன் தம்பிதே 7 பேருன்னு ஆமா அப்புறம் தொங்கச்சி எங்க வந்துச்சு தொங்கச்சிக்கு எடுத்து வளர்த்தது எடுத்து வளர்த்தீங்க எங்க இந்த நெளிவு புளுத்தி டேய் சொல்லுங்க சாமி எங்க எடுத்து வளர்த்த நான் எடுத்து வளர்த்தேன் நீ எடுத்தியா எங்க நானே ஏன் எடுத்த மாதிரி சொல்ற நானும் எங்க அப்பா வேட்டைக்கு போனோம் வேட்டையாடுவது உங்களுடைய குலப்பண்பு வேட்டைக்கு போகும்போது வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கும் பள்ளத்துல ஒரு புள்ள கிடந்துச்சு புள்ள கிடந்துச்சா என்னடா அதிசயமா இருக்கு ஆமா சரி அந்த புள்ளைய பார்த்தோன்னே அந்த புள்ள பொம்பளை புள்ள எப்படி பொம்பளை புள்ள கண்ட அது ஒரு குழந்தைய பார்த்த உடனே இது ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளம் இருக்குல்ல சரி அடையாளத்தை சொல்லு அடையாளத்தை சொல்லணும்னா அவர் தான் ரவிதரன் தான் கூட்டி வரணும் பார்த்தது நீதானே ஆமா அது என்ன புள்ளன்னு அது பொம்பளை புள்ள பொம்பளை புள்ள எப்படியா கண்ட அது சொல்லியா பொம்பளை புள்ளன்னா அது நான் என்னத்த சொல்றது என்ன சொல்லு அது அந்த புள்ள விட்டு பார்த்தது நீதான் நான் தான் நீ மட்டும் பார்த்தியா இல்ல உங்க அப்பா அண்ணங்க எல்லாரும் மொத்தத்துல போய் பார்த்தீங்களா ஐயோ என் கதியே நான் நீ மூடிக்கிட்டு பாடு சொல்லு இப்போ மட்டும் அப்படியே எந்திரிச்சு உட்காருவேன் இப்ப அதை முக்கியமா கேட்கணும் இல்லையா ஆமா ஆமா முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் முக்கியமான விஷயம் கேட்கறக்கான எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கேன் சரி இப்ப ஒரே ஒரு விஷயம் அந்த அது அது பொம்பளை புள்ள ஐயோ டேய் பொம்பளை புள்ளை அப்படியே கண்ட நீ தானே பார்த்த இப்ப எப்படி எவ்வளவு வேகமா சொன்ன ஒரு பொம்பளை புள்ளைய கண்டமனு பொம்பளை புள்ளை எப்படி வச்சு கண்ட ஐயோ கடவுளே அந்த பொம்பளை புள்ள சரி நான் சுருக்கமா சொல்லவா நீங்க மேல போட்டிருக்க பேர் என்ன ஜடாமகுடம் அதுக்கு பேர் என்ன ஜடாமகுடம் அதுக்கு பேர் என்னன்னு நான் தான் ஜடாமகுடம் ஒரு நாட்டு ஆளக்கூடிய மன்னருக்கு மணிமகுடம் என்ன பண்ற மணிமகுடம் ஜடாமகுடம் பலே இதே பொம்பளைய போட்டா அதுக்கு பேர் கொண்டை சரி சரியா நல்ல வார்த்தையை சொல்லணும் நான் எப்போதுமே நாகரிகமா பேசுவேன் அசிங்கமா பேசக்கூடாது என் வாயில எங்க இருக்கு என் வாயில பீ வந்துச்சுன்னா வருமானம் அதை வேற எடுத்து நீ வாயில வேற வைக்கணும் உனக்கு மடப்பல இங்க இருக்க பொம்பளைய போட்டா கொண்டை இதுக்கு பேர் என்ன அது தொண்டை ஆமா கால்ல போட்டா கெண்டை தண்டை ஆமா கெண்டைன்னு சொல்லலாம் தண்டைன்னு சொல்லலாம் ஆமா நம்ம 2 பேர் போட்டுக்கிட்டோம்னா தேவையில்லாம பேசினா சண்டை சண்டை அதுல வர்ற வார்த்தை முதல்ல போயா நீ நல்ல ஒரு ஆம்பளை நினச்சி பார்த்தது பொம்பளை பிள்ளைனா எதை வச்சுடா பொம்பளை பிள்ளை கண்டானா அதை சொல்கிறானா தேவையில்லாமல் என்னென்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாமி இப்போ ஒரு விஷயம் சொல்லவா சொல்லு நியாயமான விஷயத்தை சொல்லு எப்படி எதை பார்த்துட்டு பொம்பளை பிள்ளை கண்டா அதை சொல்லியா அந்த பிள்ளையோடைய நாயை ஏன் கூப்பிடுற நாயை கூப்பிட சொன்ன உனைய எதை வச்சு பொம்பளை பிள்ளை கண்டா இரியா அந்த பிள்ளையோட சொல்லு அந்த பிள்ளையோட அந்த பிள்ளையோட தொண்டையை வச்சு கண்டுபிடிச்சியா தொண்டை ஆமா அதுல என்ன இருக்கு தொண்டை தொண்டையில என்னையா இருக்கு தொண்டையில முடிச்சில்ல அப்ப யாருக்கு முடிச்சிருக்கான் ஆண்களுக்கு தொண்டையில முடிச்சிருக்காது கை கொடு பலே இப்படி விஷயத்தை சொல்லணும் கையை குடுறா ஏதாவது கடிக்க வர மாதிரி வர்ற உனக்கு விருப்பப்பட்டனா உள்ள வா அப்புறம் தர்றீங்க கடி இருந்தாலும் அப்படியே பொளந்து தள்ளிடுவீங்க தொண்டையில முடிச்ச ஆண்களுக்கு உண்டு ஏன் ஆண்மகனுக்கு எப்ப தொண்டையில முடிச்சு வரும் தெரியுமா எப்ப வரும் ஏன்னா ஒரு நேரத்துல திருப்பாறு கடலை கடைகின்ற பொழுது அங்க ஆழகால விஷம் தோன்றியது அந்த ஆழகால விஷத்தை ஆளாள சுந்தரர் திரட்டி சிவபெருமாட்ட கொடுக்கின்ற பொழுது சிவபெருமனாகப்பட்டவன் அதை உட்கொள்கின்ற பொழுது ஆதி பராசக்தியாகப்பட்டவன் சிவபெருமனுடைய கழுத்தை பிடித்து நிறுத்தினான் தொண்டையை பிடிக்கின்ற பொழுது அந்த விஷமாகப்பட்டது கண்டமாக நின்றது அதனாலதான் சிவபெருமானுக்கு திருநீல கண்டன் என்ற பெயர் உண்டு நான் கேக்குறேன் ஆண்களுக்கு தொண்டையில முடிச்சு வருந்தேன் இல்லைன்னு இல்ல எப்ப வரும் தெரியுமா எப்ப 76 வயது 15 வயது 16 வயது வருகின்ற பொழுது ஆண்மகனுக்கு தொண்டையில முடிச்சிருக்கான் குழந்தையா இருக்கின்ற பொழுது பொம்பளை பிள்ளைக்கா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளைக்கா இருந்தாலும் சரி தொண்டையில முடிச்சாலும் தெரியாத ஒரே மாதிரி தான் இருக்கு நீ எதை பார்த்துட்டு பொம்பளை பிள்ளை கண்ட அன்னைக்கு நான் பார்த்தேன்ல தடவி யார தடவன யோ சொட்டு சொட்டுன்னு
யாரை தடவுன? என் தங்கச்சிய. எல்லாம் ஒரு மனுஷன் தங்கச்சியை தடவி இருக்கியாடா மடப்பல. தாப்பற தங்கச்சி போய் வேணா தடவி பாப்பானா? போயா நான் போயா. அப்புறம் தங்கச்சியை தடவ கூடாதா? நீ தடவுனியா? எதை தடவுன? தங்கச்சி தொண்டையை தடவுனே. நான் தான் சொல்லிட்டேன் அன்னைக்கே, அதெல்லாம் பெரிய பிள்ளை ஆனா தான் தெரியும்ட்டு. நீ அப்பயே பொம்பளை பிள்ளை கண்டா எதை வச்சு கண்டானா? இதுக்கு நான் என்ன சொல்றது? தொண்டையை தடவுனா இல்ல? சரி விடு, நான் அதை உன் தங்கச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன பேரு? வீரத்தேவன். என்ன மண்டைய சொல்றீர? உன் பேரு வீரத்தேவன். ஆமா. உங்க அப்பா பேரு நம்பி, தாய் நங்கை மோகினி. ஆமா ஆமா. உன் தங்கச்சி பேரு வெளியிட்ட. வேற யாரு இருக்காளா? யாரு? நம்ம பீஸ். நம்ம பீஸ்னா அது என்னடா பீஸ்? சூப்பரா இருக்கும் ஐட்டம். டேய் மடப்ப நம்ம ஆளு. நம்ம ஆளுனா எத்தனை பேத்துக்கட ஆளு அது? ஏன் ஆளு? அப்படி சொல்லியா? ஓ ஆளுனா நீ கல்யாணம் பண்ணிக்கிற போற. ஆமா ஆமா. அப்படி சொல்லி தொலைய வேண்டியது. சரி சரி சரி. அது எப்படி பொம்பளை பிள்ளையா? வேற என்ன? டேய் கேட்டா சொல்லு. ஆளு உன்னோட ஆளு சாதாரண புள்ள இல்ல. ஏன் என்ன? என்ன? எழிலின் பொக்கிஷம். உண்மையான பொக்கிஷம் தான் அது. ஆமா. அதனால அந்த புள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் தயவு செய்து எனக்காண்டி செய்யணும். யாரும் யாருக்கே செஞ்சுக்கிட்டு இருக்கான், உனக்கு செய்ய மாட்டோமா? உண்மையாலுமே நான் ஓப்பனா சொல்றேன் மாப்பிள்ள, உங்கள்கிட்ட விரும்புனா உங்களுக்காண்டி செய்யற மாப்பிள்ள. மச்சாங்கிற நான் மாப்பிள்ளை, நீ மச்சாங்க வேணிக்கு. அப்ப நீ மாப்பிள்ளைன்னா நான் மச்சான் சொல்ல முடியும். மாப்பிள்ளைன்னா நீ என்ன கல்யாணம் முடிக்கல, அந்த பொண்ணை தான் பார்த்து வச்சிருக்க. அப்ப புது மாப்பிள்ளைய வர போறீங்கன்னு உன்னை மாப்பிள்ளைன்னு மச்சம். என்ன இதுல மச்சான்? இப்ப மச்சம் உள்ள ஆள், அதனால மச்சான். எப்படி எப்படி சமாளிக்கிறேன் பாரு. சரி சொல்லு, என்ன செய்யணும் இப்ப? நான் நீங்க இந்த சாமி அந்த புள்ள வந்தா செய்யணுமா? நீங்க சாமியார் தானே? ஆமா. ஒரு 5 ரூபா தர்றேன், அந்த பிள்ளை என்கிட்ட ஒத்துக்கவே மாட்டேங்குது, ஏதாவது அப்படி சொல்லி தோதுமா? மடப்பட பிச்சைக்காரத்தனமா 5 ரூபா உன்ட்ட யாரா காசு கேட்டா? செல்லாதான் மடப்பட. அந்த பிள்ளைய கூட்டி அந்த மட்டும் எங்கிட்ட விடு, நான் செஞ்சு அனுப்புறேன். உங்கள்கிட்ட தானே அப்புறம் அணையும். செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு மயிர்ல அமையும். டேய் ஆசீர்வாதம் மடப்படே. அந்த பிள்ளை சொல்லி அந்த பிள்ளை குனிஞ்சா நீ ஆசீர்வாதம் செய்து எப்படிப்பட்டாலும் செய்வேன். தெரியுது, குனிஞ்சு வணங்கினாலும் செய்வேன், படுத்து கும்பிட்டாலும் செய்வேன். புரியுதா? நின்றுக்கிட்டே வணங்கினாலும் அதுக்கும் செய்வேன். நமக்கு தான் எப்படி வேணாலும் செய்வேன். வர சொல்லியா ரமேஷ்? நமக்கு தான் தெரியல. என்ன அப்படி சொல்லுங்க, சாமியாருக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. நின்றுக்கிட்டு செய்யறது, குனிஞ்சுக்கிட்டு செய்யறது. குளிச்சாமி நீ எப்படி செய்வ? ஐயா வாயா. அட ஏன்டா நீ வேற வாடா ஆத்தா. சொட்டு சொட்டு சொட்டுன்னு பாரு இங்கே நீலாக்கண்டா. பாபாவா பா ஏன் ஜோடி மஞ்ச குருவி. ஐயோ நான் பாடினாலே மூத்திரம் வருதுடா. வேற பண்றேன். ஏன் மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகுச்செல்லாம் உன் மேலதான் நேச வச்சேன்னே. மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகுச்செல்லாம் உன் மேலதான் நேச வச்சேனே. நான் பூ முடிஞ்சு பொட்டு வச்ச உறவுக்காகத்தான், கண் விழிச்சு காத்திருந்தேன் உறவுக்காகத்தான். எப்பதான் வருவீங்க உள்ளோ எங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பதான் வருவீங்க உள்ளோ எங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. ஆசை மச்சானே, இந்த அழகு செய்ய உண்மையில தானே
சமயத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். நாரத மகரிஷி ஆமாம், நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். இப்போதை கூப்பிடுகிறேன். உன் ஆளை பார்க்குறியா? சுவாமியை பார்க்க. சுவாமி. ஆனா உன்னைய விட அவர் சூப்பரா இருக்காரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கி விழலாம் மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அழுக்கி விழலாமா. போர் மாடுத வலிக்கி விழலாமா மாமா மாமா. அதோடு காத்தாக பரதாச்சா உன்ன போல போலங்க வேணாம்மா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கி விழலாம் மாமா. போர் மாடுத ஆட்படியா. கதவ சாத்து மாமா. நான் கண்ணி கலிய வேணுமங்க ஆமா. சரிதா. என்னடா டேய், கதவு சாத்து மாமா. ஆடிப்பாடி வெறுப்பது குலப்பண்பாடு சுவாமி. பல மசம் விழுந்துருச்சு. நீ மட்டுமா? தேவலோகத்துல ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமையோட நடனங்களை பார்த்துருக்கேன்டா. எனக்கு தெரியும். பூலோகத்துல இப்படியோட நடனம் இல்ல, சங்கத்திலையும் பார்த்துருக்கேன். உங்களுடைய ஆட்டம் பாட்டத்தெல்லாம் பார்த்து மட்டில மகிழ்ச்சி. ஓ, இருந்தாலும் நான் ஒரு கீந்த வேண்டும், நீங்க அதுக்கு ஆட வேண்டும். யார் ஆடணும்? சாமி 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 யார் ஆடணும்? கருவாச்சி வகையத்தை பிடிக்கிறேன், வாங்க பிடிக்கிறீங்க. யார் ஆடணும்? கருவாச்சி ஏ கருவாச்சி ஓஞ்சாடமாட பார்வையாளே காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? கண்ணால சொன்ன காதல் அப்போதும் இப்ப அம்பிட்டு செல்லால சொல்லிக்கிட்டு தெரியுது. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொதுவுடைமை ஆயாச்சு. கருவாச்சி 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 பார்வையாளை காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொதுவுடைமை ஆயாச்சு. உன்னை தேடுங்க கரும்பு கருப்பு தாங்கிட்ட வந்த கொடையிரியே வண்டி விழி கருப்பு தான். ஏகத்தழகு உன்னை தேடுங்க கரும்பு கருப்பு தாங்கிட்ட வந்து கொடையிரியே வண்டி விழி கருப்பு தான். தினமும் சேவமடிய உண்போம் கருப்பு தான். தினமும் சேவமடிய உண்போம் கருப்பு தான். கருவாச்சி கருவாச்சி வயல காதல் வந்து உருவாச்சு. வெட்டிப்பாரு நினைச்ச என்னடா நினைச்ச மொட்டை குண்டி ஒண்ணு. கட்டழகு ஒன்ன தேடுங்க கரும்பு கருப்பு தாங்கிட்ட வந்து கொடையிரியே வண்டி விழி கருப்பு. வரக்கூடாது, நானும் பிரம்மச்சரியமா உனக்குன்னு ஒருத்தனை போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க பிரம்மச்சாரி அவசாரியா? பிரம்மச்சாரன திருமணமாகாதவன் மனத்தை கண்டா நீ அதவே பார்த்துக்கிட்டே திரிய. வெள்ள பால் கொடுக்கும் எரும மாடு கருப்புதா. வெள்ளாடு வேறு பச்சான் நிறந்த பாரு கருப்புதா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்புதா. என்னடா நினைச்சிட்டு தெரியா? ஓடக்கரை ஓரத்துலயா? நீ இருக்கிற இடமா தான் உனக்கு ஓடக்கரை ஓரத்துல. இல்ல சாமி, சாமி இங்க இருக்க. இதை விட தந்தானே நானே தந்தானே நானே வந்தேனே நான்
வாரேன்னு நாம் தண்ணியந்தோணி சொந்தம்மா பாட்டெழுதி பாடி வரேனா நாடகமா என்னடா அது உடக்கற ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் உடக்கற ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் தன்னனா 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 நேரமெல்லாம் கண்மணிய உங்கனவா கட்டி அணைக்கிறனே தலகனைய உன்னினவா ஆனா இன்னொன்னு சொல்றேன், இந்த புள்ளைய விட சாமி சூப்பர்ரா. மாய மூடுறா மோள தங்கச்சி வாமா டான்ஸுக்காரியே சூப்பரா மானி இருக்கங்க கொண்ட மானே மானே அழைத்ததன் காரணம் என்ன? நாரதர் வந்திருக்கு. நாரதரா? நம்ம இடத்துக்கு நிஜமா தானே? அழைத்து வருகிறாயா? ஊட்டி வருகிறேன். அழைத்து வா. சாமி ஏன் சாப்பிட்டியா சாப்பிடலையா நீ? ராகவனி ரமணா ரகுநாதா ராகவனி ரமணா ரகுநாதா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன்
வெட்டி யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஆனந்தா அன்பைதார் ராகவனே ரமணா ரகுநாதா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம் தா ராகவனே ரமணா ரகுநாதா